நகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் திருச்சி என்பது மிகவும் மையப்பகுதி. இந்த 9 தொகுதிகளை மையப்படுத்தி தான் தமிழ்நாடு முழுவதுமா உள்ள சூழ்நிலையை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனாலும் கூட தென் மாவட்டத்துல பெரிய அளவுக்கு அதிமுக அடி வாங்குது, சென்னை பகுதியில் அடி வாங்குது. ஆனாலும் திருச்சி மையப்பகுதியில திமுகவுக்கு நல்லது நடந்திருக்குன்னு தான் சொல்லலாம். திமுகவுக்கு நல்லது செஞ்சது யாருங்க? KN நேரு. பழி தீர்த்து கொண்டாரா? ஆம், பழி தீர்த்து கொண்டார். திமுக மத்தியில நல்ல பேர் இருக்கா இப்ப KN நேரு அவர்களுக்கு? இல்ல. காரணம் என்னன்னா, ஒரு 6 தொகுதி அதிமுக வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி இருக்கிறார் KN நேரு. இவர்கிட்ட ஒப்படைச்ச 42 தொகுதியில ஒரு 6 தொகுதியை விட்டுருங்க, மீதி எல்லா தொகுதியும் நான் ஜெயிக்க வச்சிடறேன் அப்படின்னு எங்க தலைமையிட்ட சொல்லியிருப்பார். 2வது, சவுந்தரபாண்டியன் 4 தடவை ஜெயிச்சிருக்காரு. இந்த தடவை அவருக்கு மீண்டும் சீட்டு கொடுத்தோம்னா தலக்கணம் ஓவர் ஆயிரும். அவருக்கு தலக்கணம் எப்போதுமே வராது, அது ஒரு விஷயம். ரொம்ப பச்சை பிள்ளை மாதிரி. ஏன்னா சீட்டு கொடுக்க வேண்டாம். அப்புறம் ஐயா கலைஞர் மாதிரி இவருக்கும் லால்குடியில செலவைக்கணும்னு ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு ஏதோ ஏதோ ஒன்று பண்ணியிருக்காரு. என்ன ஆனா அதிமுகவினுடைய அரசியலை விட திமுக அரசியல் கொஞ்சம் இப்படி மலிவா போயிருச்சுன்னு நினைக்கும் போதுதான் நமக்கு கொஞ்சம் வேதனையா இருக்கு. அடுத்து, திருவரங்க சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக MLA-வாக சிறப்பாக செயல்பட்டு 2026 மீண்டும் சீட்டு கிடைக்கும், மகத்தான வெற்றி பெறலாம் என்று மக்களும் விரும்பி இருந்தார்கள். அவருக்கு சீட்டு கிடைக்க விடாம பண்ணது KN நேரு தான். அது வெட்ட வெளிச்சமா எல்லாத்துக்குமே தெரியும். நான் சொல்லிதான் தெரியுங்கிறதுல கிராமந்தோறும் பேசுறாங்க. நேரு சரியா பழி வாங்கிட்டாரியா? பழி வாங்குறதுல கிங் மேக்கரியா? யாரு? நேரு. KN நேரு எந்தெந்த தொகுதியில பழி வாங்கியிருக்காரு அப்படின்னா, முசிறி தொகுதியில பழி வாங்கியிருக்காரு. முசிறி தொகுதியில பழி வாங்கியிருக்காரு. காட்டுக்குளம் தியாகராஜன் காடுவெட்டி தியாகராஜன் பழி வாங்கியிருக்காரு. அதே போல துறையூர்ல பழி வாங்கியிருக்காரு. அங்க வந்து துறையூர் ஸ்டாலின் மீண்டும் போட்டியிட்டால் கொஞ்சம் இழுபறிலையாவது ஒரு 5000-10,000 ஓட்டு வித்தியாசத்துல வெற்றி பெற்றுவார். ரொம்ப கெட்ட பேர்ல அடாவடி இல்லாத மனுஷன், ரைட்டு. அது போல லால்குடி தொகுதியில சவுந்தரபாண்டியனை பழி வாங்கிட்டாரியா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல். இவர் இவ்வளவு வன்மமா இருந்து என்ன சாதிக்க போறார்? இவர் தான் வானளாவிய அதிகாரம் படைத்த அனைத்து பதவிகளையும் இடம்பெற்றுட்டார். இப்ப அதிமுகவை கைப்பற்றணும்னு நினைக்கிறாரா? ஏன்னா இங்க உதயநிதி அவர்களையும் பல வகையில அவமதிக்கிற வகையில பல செயல்களை செய்யறாரு. இப்ப இதுல திருச்சி மாவட்டத்துல முசிறியில காடுவெட்டி தியாகராஜனை பழி வாங்குறாரு, துறையூர்ல இவரை ஸ்டாலின் குமாரை பழி வாங்குறாரு, லால்குடியில சவுந்தரபாண்டியன் பழி வாங்குறாரு, திருவரங்கலத்துல பழனியாண்டி அவர்களை MLA பழி வாங்கிட்டார். அப்ப இவர் ஒவ்வொருத்தரையும் யார் அரசியல்ல முன்னேறாங்களோ அவங்க சமுதாயத்துல உள்ளவங்களே வச்சு நண்டு மாதிரி இழுக்கு அரசியல்ல காலி பண்ணணும்னு நினைப்பார். அவ்வளவு சீக்கிரம் பழனியாண்டி MLA அவர்களை அரசியல்ல நீங்க காலி பண்ண முடியாது. நீங்க ஒன்னும் அப்படி எல்லாமே உங்களால முடியும், நீங்க தான் கடவுள் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற லெவலுக்கு முத்தரையர் சமுதாயம் முழுக்க கொந்தளிக்கிறாங்க. திருச்சி மாவட்டத்தில் இருக்க பெரும்பாலான முத்தரையர் சமுதாயங்கள் நேரம் அப்படியே அதிமுகவுக்கு ஓட்டு போட போறாங்க. நான் வந்து கற்பனையிலையோ அல்லது விதண்டவாதத்துக்கோ அது வேணும்னே நான் பேசல. நேத்துல இருந்து எனக்கு வந்த தகவல் இப்படித்தான் நடந்திருக்கு. மனோகரனை சுலபமா ஜெயிக்க வைக்க பாக்குறாரு, லீமா ரோஸை சுலபமா ஜெயிக்க வைக்க பாக்குறாரு. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படிதான் சொல்றாங்க. அப்ப KN நேரு வந்து பழி தீர்த்து கொண்டாரா? அவர் நினைச்சது நடந்துருச்சா? சொக்க தங்கம்யா அப்படிங்கிறாங்க அதிமுக காரங்க. சொக்க தங்கம்யா எங்க நேரியா அப்படிங்கிறாங்க. அதுதான் என்னால குழப்பமா இருக்கு. என்னடா அது அப்படின்னா, ஒருத்தர் போன் பண்ணி என்ன சொல்றாரு, அண்ணே நேரு தானே சொக்க தங்கம், அவர் இது மாதிரி பண்ணதுனால தானே எங்களுக்கு ஒரு 5-6 சீட்டு வரப்போகுது, நாங்க ஆட்சிக்கே கூட வரப்போறோம்னே அப்படிங்கிறாங்க. என்னையா தென் மாவட்டத்துலலாம் ஃபுல்லா அதிமுக அடி வாங்க போகுது, சென்னையில் அடி வாங்க போகுது. அண்ணே திருச்சியில 6 தொகுதி 5-6 தொகுதி ஜெயிச்சா போதும்னே. இதே மாதிரி இன்னும் அடுத்தடுத்த மாவட்டத்துக்கு வந்து வருவாய்த்துறை கணக்குப்படி மாவட்டத்துக்கு 3 தொகுதி கைப்பற்றினாலும் எங்கே இப்ப 100 தொகுதிக்கு மேல வந்துடும்னே. கண்டிப்பா நாங்க ஒரு 125 தொகுதி ஜெயிப்போம்னே. எடப்பாடி பழனிசாமி சொல்றது மாதிரி 200 அந்த கணக்கெல்லாம் கிடையாதுண்ணே, நாங்க ஜெயிப்போம் ஆட்சிக்கு வருவோம்னே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நமக்கு பேரதிர்ச்சியா இருக்கு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா தினகரனோட 11 தொகுதியிலையும் அதிமுக அவங்க யாரும் ஓட்டு போட வேண்டாம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொன்னதாகவும் ஒரு தகவல் இருக்கு. இல்லைங்க, எல்லாத்தோட தேவை இந்த தேவை ஆட்சி அதிகாரத்துல உட்காரணும்னு நினைப்பாங்க, அது இருக்கத்தான் செய்யும். ஆனா நிச்சயமா எல்லா ஒத்துழைப்போட நாங்க வேலை வைப்போம். உதாரணத்துக்கு திருச்சி மேற்கு தொகுதியில அமமுக சார்பா மனோகரன் ராஜசேகரன் போட்டிடுறார் இல்லையா? ராஜசேகரன் போட்டியிட தொகுதியில ராஜசேகரன் வேட்பாளர்,
மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய செந்தில்நாதன், இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் எல்லாமே மிகச்சரியா கலப்பணி செஞ்சு ராஜசேகரனை வெற்றி பெற செய்வாங்க, நேர தோக்கடிப்பாங்க. ஆனா இவர் செந்தில்நாதன் சொல்லிட்டாராம், ராஜசேகரன் வேட்பாளர் தான், நான் தான் வேட்பாளர் நினைச்சிட்டு வேலை பார்ப்பேன், நேரை அரசியல்ல தோற்கடிப்பேன். நேரு அரசியல்ல தோக்காத ஆளு கிடையாது. பரஞ்சோதி கிட்ட தோத்துருக்காரு, மரியம்பச்சி கிட்ட தோத்துருக்காரு, லால்குடியில தோத்துருக்காரு. அப்போ அவர் ஒன்றும் தோற்காத ஆள் கிடையாது. நான் சவுந்தர பாண்டிய மாதிரி 4 தடவை தொடர்ந்து வெற்றி பெற்றாரு, ஆட்டை வெற்றி இதுவரையிலும் இல்லவே இல்லையே. அப்படிங்கிறது மாதிரியான ஒரு புரட்சியும் கிளம்பியிருக்கு. இந்த புரட்சி எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல. ஏன்னா பணத்தாலே அடிப்பார் நேரு. அப்புறம் மிஞ்சி மிஞ்சி போனா ஏதாவது ஆளுங்களை விட்டு ஸ்ரீரங்கத்துலதான் அவருக்கு விசுவாசி நிறைய பேர் இருக்காங்க, அவங்களை விட்டு மிரட்ட விடுவாரு. ஸ்ரீரங்கம் தொகுதிக்குள்ளதான் அவங்களுக்கு வாலாட்டிக்கிட்டு சில பேர் இருக்காங்க. அதனால அது அப்பாற்பட்ட விஷயம், அதை பத்தி நான் ரொம்ப பேசுறேன். இப்ப திருச்சி மேற்கு தொகுதி ராஜசேகரன் நேருக்கு நெருக்கடியை கொடுப்பாராம், அதுக்கு செந்தில்நாதன் முழு ஒத்துழைப்பு இருக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. செந்தில்நாதன் சொல்றாராம், நேரு நேரை தோற்கடிக்க வேண்டும், அதற்கு இறங்கி வேலை பார்ப்பேன், நேரு ஒன்றும் தோற்காத ஆள் கிடையாது, நேரு தோற்க வேண்டும், அவருக்கு கட்டம் சரியில்லை அப்படின்னு சொல்லி செந்தில்நாதன் பல கட்டங்கள்ல எப்படியெல்லாம் பேட்டி கொடுக்கலாம், எப்படியெல்லாம் வேலை செய்யலாம், எப்படியெல்லாம் களப்பணி செய்யலாம் அப்படிங்கிறத கடுமையா பண்ணிட்டு இருக்காரு. காரணம் என்னன்னா, 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திருச்சி மேற்கு தொகுதியில செந்தில்நாதனுடைய தனிப்பட்ட செல்வாக்குல 19,700 ஓட்டு, கட்சி செல்வாக்கு ஒரு 10,000னா இவருடைய செல்வாக்குன்னு இருக்கு செந்தில்நாதனோட செல்வாக்கு. அப்ப அந்த ஒரு சட்டமன்ற தேர்தலே அப்படி வாங்குறாருன்னா, இப்ப நேருவை எதிர்த்து அப்படிங்கிற ஒரு போட்டி வரும்பொழுது முத்தரையர் ஓட்டு 30,000 ஓட்டு இருக்குன்னா குறைஞ்சபட்சம் 20,000 ஓட்டு வந்துருங்கிறாங்க. ராஜசேகரனுக்கு அமமுகவுக்கு 20,000 ஓட்டு வந்துறாங்க. அப்ப முக்குளத்தூர் ஓட்டு குறைஞ்சபட்சம் ஒரு 25,000 ஓட்டு, 45,000 ஓட்டு, மற்ற இதர சமுதாய ஓட்டெல்லாம் இருக்கு, குறைஞ்சபட்சம் ஒரு 60,000 ஓட்டு வாங்கிடுவாங்க அப்படிங்கிறாங்க. ஏட்டா நடக்க போகுதுன்னு தெரியல. இதுல வேற இன்னும் தாவேகா கட்சியில யார் வேட்பாளர்னு தெரியல, கொஞ்சம் குழப்பமா இருக்கு. நாம் தமிழர் கட்சியில ஒரு பெண் வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க, அந்த அளவுக்கு அவங்க பெரிய அளவுக்கு ஓட்டு வாங்க முடியாது, 10 to 15,000 ஓட்டுக்குள்ள தான் வாங்க முடியும். அப்படியான சூழல் இருக்கு. திருச்சி கிழக்குல எனக்கு எழுதராஜ் நிச்சயமா வெற்றி பெறுவார், குறைந்த வாக்கு ஓட்டு வித்தியாசத்துல வெற்றி பெற்றாலும் வெற்றி பெற்று விடுவார். ராஜசேகரனுக்கு அங்க முழு ஒத்துழைப்பு சீனிவாசன் கொடுக்க மாட்டாரு, கார்த்திகேயன் கொடுக்க மாட்டாரு, இன்னும் பல்வேறு குளறுபடிகள் இருக்கு. அங்க வாய்ப்பே இல்லை. இனிக்கு எழுதராஜன் கண்டிப்பா மகத்தான வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு இருக்கு. நேருக்கு இழுபறி தான், அது கடைசி நேரத்தில் தான் சொல்ல முடியும். முசிறி கருணை ராஜா யோகநாதன் அதிமுக. கருணராஜா அவரு வனத்துறை அமைச்சர், அந்த ரத்த வகையர் அங்கிற மாதிரிலாம் அவர் வெற்றி பெற்றலாம்னா அது மட்டுமே கை கொடுக்காதுங்க. அன்னைக்கு அதெல்லாம் பழசெல்லாம் மறந்துடுவாங்க. கருணராஜானா அவர் ஏற்கனவே ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி தொகுதிக்குள்ள ஏதாவது கலப்பணி செஞ்சு தொகுதி மக்களுக்கு நல்லது கெட்டதுன்னு போயிருந்தா தானங்க அவருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும். நேற்று சொன்னது ஒரு மாதிரி சொல்றாங்க, கருணராஜா தாங்க ஜெயிப்பாருங்கிறாங்க. இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, அதெல்லாம் இல்லைங்க, யோகநாதன் அடிச்சு ஜெயிச்சு வந்துருவாருங்க, நீங்க வேணா பாருங்களேன், யோகநாதனை பத்தி இன்னும் அவருடைய வரலாறு எடுங்க, அவர் எந்த சமுதாயம் என்ன ஏதுங்க, அவரும் முத்திரையார் தான் இருப்பாரு. ஆனா அந்த வகையில பார்க்கும்போது யோகநாதனுக்கு கூடுதல் பலம் இருக்கு அப்படிங்கிறாங்க. கருணராஜா வெற்றி பெறுவது அவ்வளவு சாத்தியம் இல்லை. அவர் இந்த தொகுதிக்குள்ள எதுவும் நல்லது கெட்டதுக்கு போனதில்லை, திடீர்னு அவர் வர்றாரு. ஏன்னா அவர் அங்கேயே இருக்கலாம், அது ஒரு விஷயம். பெரிய அளவுக்கு ஏற்கனவே முன்னாடியே களப்பணி செஞ்சிருக்கணும். வசதி படைச்சவர் தான், வசதி இருந்து என்ன பண்றது, 4 பேருக்கு செய்யணும் பண்ணணும்ல, செஞ்சிருக்காரா? பெரிய அளவுக்கு செய்யலைங்க, அவர் தோற்கத்துக்கு தான் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க. அது முசிறியில இழுபறியா இருக்கும். இழுபறியா இருந்து யோகநாதன் ஜெயிச்சாலும் ஆச்சரியப்பட்டு போகணும் இல்லைங்க கருணராஜா ஜெயிச்சுடுவாருங்கிறாங்க. குழப்பமா இருக்கு. துறையூர்ல லெனின் பிரசாத் காங்கிரஸ் நிச்சயமா தோல்விதாங்க, சரோஜா அதிமுக ஜெயிச்சிருவாங்க. அறிவாளர்கள் விஜய்க்கு கிடைக்குதுன்னு நினைச்சாங்க, கிடைக்கல. இருந்தாலும் கட்சிக்காரங்க மொத்தமே வளர்வது சரோஜாவை வெற்றி பெற செய்வார்கள். ஏன்னா அங்க திமுக சேர்ந்த ஸ்டாலின் குமாருக்கு நல்ல பேர் இருந்துச்சுங்க. பெரிய அளவுக்கு எதுவும் செய்யலைனாலும் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருப்பாரு. மக்கள் மத்தியில நல்ல பேர் இருந்துச்சு. அவருக்கு ஏன் சீட்டை மாத்தினாங்க, ஹாட்ரிக் வெற்றி பெறுவதில் பிடிக்கல போல இருக்கு. நேரு வேண்டும் என்றே அப்படி செஞ்சு விட்டார் அப்படி சொல்றாங்க. நேரு பல்வாங்கியதன் காரணமாக லெனின் பிரசாத் காங்கிரஸ்காரங்களுக்கு சீட்டு கிடைச்சிருக்கு. நிச்சயமா காங்கிரஸ் தோல்வி அடையும், சரோஜா அதிமுக வெற்றி பெறுவார் அப்படிங்கிறாங்க. அப்ப திருச்சி கிழக்கு தொகுதியில திமுக வெற்றி பெறுது, துறையூர் தொகுதியில அதிமுக வெற்றி பெறுது, முசிறி தொகுதியில் இழுபறி, கடைசி நேரத்தில் யோகநாதன் வெற்றி பெற்றாலும் ஆச்சரியப்பட்டு கொண்டும் இல்லை. ஆனால் கருணாகரன் அதற்கான முழு விலையை கொடுக்கணும், நிறைய பணம் கொடுக்கணும், கட்சிக்காரங்க நிறைய பேர் துரோகம் பண்ணுவாங்க, பல விஷயம் இருக்கு. அப்புறம் மணப்பாறை சட்டமன்ற தொகுதியில அப்துல் சமத் அதிமுக சார்பாக விஜயகுமார், அப்துல் சமத் மீண்டும் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு இருக்குங்கிறாங்க. இல்லைங்க விஜயகுமார் கவுண்டர் அப்படிங்கிறதுனால அங்கே கவுண்டர் ஆஃபி பண்ணிடுவாங்க, வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. இல்லைங்க கண்டிப்பாக இந்த தடவை முத்திரையர் ஓட்டு அங்கே இருக்குது. முத்திரையர் ஓட்டு முழுக்க இந்த தடவை மாறி போவோம், அப்துல் சமத்துக்கு கிடைச்சிரும், நிச்சயமா விஜயகுமாருக்கு கொஞ்சம் இழுபறியா இருக்குங்கிறாங்க.
இல்லைங்க கவுண்டரும் எல்லாம் சேர்ந்து வேலை பார்ப்பாங்க, இஸ்லாமிய ஓட்டும் ஓரளவு விழுந்துருந்தாங்க. இஸ்லாமிய ஓட்டு விழுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அப்போ வந்து மணப்பாறை, இழுபறி, அங்கே யார் வெற்றின்னு முன்கூட்டியே சொல்ல முடியாது. இழுபறின்னு வச்சுருவோம். மன்னச்சநல்லூர் கதிரவன் அதிமுக சார்பாக பரதன். முசிறியில் எப்படி கருணாநிதியாவுக்கு சொன்னோமோ அதே மாதிரி தான் இங்கே. கதிரவன் வந்து ஏற்கனவே பணம் கொடுத்து எல்லா வேலையும் பண்ணி வச்சிருக்காரு. இன்னும் பணம் கொடுப்பாரு, எத்தனை லட்சம் வேணாலும் கொடுப்பாரு. ஒரு 200 கோடி செலவானாலும் பரவாயில்ல. 200 கோடி எப்படி மன்னச்சநல்லூர் தொகுதிகளை கொண்டு வராங்கன்னு தெரியல. பக்கத்துலேயே மருத்துவமனை இருக்கு, ஏற்கனவே கொண்டு வந்து பதுக்கி வச்சிருப்பாங்களோ, தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுன்னு தெரியல. ரோட்டோரமாக போகக்கூடிய கார்களை மட்டும் பரிந்துரை பண்றாங்க. திமுக இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர்கள் அவங்க வீட்டெல்லாம் போய் ஆய்வு பண்ணுவாங்களா தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது தான் முக்கியமானது. தேர்தல் ஆணையம் இந்த கல்யாணம், காது குத்து, ஏதாவது கோயில் திருவிழா, அதுக்கு ஏதாவது 50,000 1 லட்சம் ஏதாவது அவசர தேவைக்கு கொண்டு போனா அதை பிடிச்சி மடக்கி பிடிச்சிடுறாங்க. ரைட், ஓகே, அதை விட நீங்க வந்து தேர்தல் ஆணையம் அந்த பணியை நம்ம குறைய சொல்ல. ஆனா மன்னச்சநல்லூர் இருக்கக்கூடிய மத்திய, கிழக்கு, வடக்கு, அது இதுன்னு ஒன்றிய செயலாளர் இருப்பாங்க திமுக. அனைத்து ஒன்றிய செயலாளர் வீடுகள்லையும் வாரம் ரைடுக்கு போவாங்க. ரைடுக்கு போற மாதிரி உள்ள பூந்துருங்க. கண்டிப்பா பல கோடி ரூபாய் மாட்டோம். அங்க வந்து சுரங்க பாதையை வச்சு கூட வச்சிருக்கதா சொல்றாங்க. இப்ப கதிரவன் வந்து வீழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னா ஓரளவு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. ஏன்னா கதிரவன் வந்து இந்த தொகுதிக்கு எதுவும் நல்லது பண்ணல. நான் அந்த தொகுதிக்குள்ளதான் இருக்கேன். கதிரவன் மீண்டும் ஜெயிக்க கூடாதுங்கிறதுல ஜெயிச்சு வந்துட்டு அதுக்கு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் அவர் ஜெயிக்க கூடாது, பணம் ஒன்றே போதும், அதுவே வெற்றியை தரும் அப்படின்னு தீர்மானிக்கக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கக்கூடிய கதிரவன் தோல்வி அடைய வேண்டும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஏன்னா தொடர்ந்து அவரை பத்தி செய்தி போட்டு இருக்கேன். மன்னச்சநல்லூருக்கு ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் கிடையாது. அதே போல மன்னச்சநல்லூருக்கு ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் இருந்தாலும் கூட உள்ளதான் பஸ் போயிட்டு வருது, ஏகப்பட்ட செயல் இருக்கு. சமயபுரம் பேரூராட்சியை நகராட்சியா கொண்டு வரல, சமயபுரத்தை சட்டமன்ற தொகுதியா கொண்டு வரல. சமயபுரம் மன்னச்சநல்லூர் தொகுதி எந்த வகையிலும் முன்னேறவில்லை. சும்மா ரோடு போடுறாங்க, கட்டடம் கட்டுறாங்க, இது மட்டுமே வளர்ச்சின்னு கதிரவன் நினைச்சிட்டு இருக்காரு. அவர் எம்எல்ஏக்கு உண்டான வேலையை அவர் பார்க்கல. அவர் வந்து தொழிலதிபர், அவ்வளவுதான். மன்னச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதி ஒரு தொழிலதிபரா இருந்து அவர் பண்றாரு தவிர அவர் முழு நேர சட்டமன்ற உறுப்பினரா அவர் செயல்படல. அதனால அவர் தோற்கணுங்கிறத நம்ம உறுதியா இருக்கும். அதுக்கு உண்டான அத்தனை வேலையும் நம்ம பார்ப்போம். எல்லாரும் நமக்கு கை கொடுங்க, உங்களுக்கு நான் கை கொடுக்குறேன். ஏன்னா நான் மன்னச்சநல்லூர்ல வந்து குடியிருப்பேன், அன்றாட மக்களை பார்ப்பேன் அப்படின்னு போன தடவையும் சொல்லல. போன தடவையும் 40,000 ஓட்டுக்களை பெரம்பலூர்ல இருந்து கொண்டாந்து வச்சு கல்லூரி மாணவர்களை வச்சு வீட்டுக்கு 2,000 ரூபாய் பணம் கொடுத்து அப்படிதான் ஜெயிச்சாரு. போன தடவை தேர்தலை நிறுத்தி இருந்திருக்கணும். தேர்தல் ஆணையம் மிகப்பெரிய தவறு செஞ்சிருக்கு. அது வெளியில யாருக்கும் வெளியிடுவதற்கு தெரியல. இந்த தடவை தெரியும். தேர்தல் ஆணையர்கள் நடவடிக்கை எடுக்கணும். பறக்கும் படைக்கும் அவ்வப்போது நான் வந்து தகவல் சொல்லிக்கொண்டே இருப்பேன். நிச்சயமாக இந்தந்த இடத்துல பணம் இருக்குன்னு எனக்கு தகவல் கிடைச்சுன்னா நான் பறக்கும் படைக்கு தகவல் சொல்வேன். பறக்கும் படை உரிய நடவடிக்கை எடுத்து மன்னச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் தேர்தலை நிறுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா கதிரவன் அங்க ஏற்கனவே திமுக ஒன்றிய செயலர் எல்லார் வீட்லயும் ஒரு 4 ஒன்றிய செயலர் இருக்காங்களா, ஒரு 15 கோடி 20 கோடி பணம் இறக்கிட்டார். ஒவ்வொரு ஒன்றிய செயலர் வீட்லையும் 15 கோடி 20 கோடி பணம் இறக்கிட்டாரு. இது உண்மை. இதை பறக்கும் படை தேர்தல் ஆணையம் கண்டுபிடிக்கணும், நடவடிக்கை எடுக்கணும். தேவைப்படக்கூடிய இடங்களை லொகேஷனை கூட நான் அனுப்பிச்சு விடுவேன், பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதுபோல லால்குடியில வந்து அதுபோல பரதன் மன்னச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில அவர் ஜெயிக்கணும்னா அதிமுக காரவங்க முழுசா வேலை பார்க்க மாட்டாங்க. பரஞ்சோதிக்கு வேலை பார்க்கல, உங்களுக்கு எப்படி வேலை பார்ப்பாங்க? அப்ப நீங்க வேலை பார்க்கணும்னா ஒரு ஒன்றிய செயலர் கூப்பிட்டு அப்பா இந்த உனக்கு 10 லட்சம் ஓட்டுக்கு பணம் கொடுக்குற காசுல நீ எடுக்கக்கூடாது, உனக்குன்னு தனியா பணம் கொடுத்துட்டேன், இங்க அப்பா கிளைச்செயலரா உனக்கு 1 லட்சம், கிளைச்செயலருக்கு கூட 1 லட்சம் கொடுங்க. நீ யார்கிட்ட வாங்கி கொடுப்பீங்களோ அந்த வேலையை செஞ்சாதான். ஏன்னா நீங்க கதிரவனுக்கு நிகரா நீங்க தேர்தலில் நிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அப்ப கிளைச்செயலருக்கு பூரா 1 லட்சம் கொடுங்க. எத்தனை கிளைச்செயலர் இருக்க போறாங்க? எல்லா கிளைச்செயலருக்கும் 1 லட்சம் கொடுங்க. 100 கிளைச்செயலர் இருப்பாங்களா, 1 கோடி வருமா? எல்லா கிளைச்செயலருக்கும் 1 லட்சம் கொடுங்க. அணி இந்த அணி அந்த அணி பொறுப்பாளர் இருப்பாங்களா ஊராட்சி, அவங்களுக்கு எல்லாம் பணம் கொடுங்க. தேர்தலுக்கு கொடுக்குற பணத்துல எடுக்காத, ஓட்டு கொடுக்குற பணத்துல எடுக்காத. அதை கண்காணிக்கிறதுக்கு ஒரு குழு போடணும். புதுக்கோட்டையில் விஜயபாஸ்கர் அப்படிதான் பண்ணுவார். விராலிமலை விஜயபாஸ்கர் அவர் இந்த வர அன்னபோஷா கூட ஜெயிச்சுடுவாரு அப்படிங்கிறாங்க. அங்க உள்ள சூழ்நிலை நம்ம அடுத்தடுத்த செயலை நம்ம பார்ப்போம். அதனால பரதவன் வந்து அவர்கிட்ட சொத்து நிறைய இருக்கு, பணம் நிறைய இருக்கு. அரசியல்ல பணம் செலவு பண்ணாலும் ஜெயிக்க முடியும், சும்மா அப்படி ஜெயிக்க முடியும். அதனால பரதன் வந்து சில வியூகமான இதெல்லாம் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். அவங்க நம்மள்கிட்ட சில தகவல் கேட்டாங்கன்னா சொல்ல நான் தயாரா இருக்கேன். பரதனுக்கு எப்படி சொல்லணுங்கிறத போக பார்ப்போம். லால்குடி சட்டமன்ற தொகுதி பாரி வள்ளல் கவியரசன் ஒருத்தருக்கு சீட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா பாரி வள்ளல் கொடுக்குறாங்க. பாரி வள்ளல் வந்து எப்படி வெற்றி பெறுவாங்கன்னா அதுக்கான சாத்தியமே இல்லை. சுலபமாக தொகுதியை தாரை வார்த்து கொடுத்து விட்டார் கே என் நேரு அப்படிங்கிறாங்க. லீமா ரோஸ் பணங்கிறத தாண்டி, அதாவது பேட்டி கொடுக்கும்போது சொன்னாங்க சென்னையில நாங்கள் 10,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிப்போம்னு. நான் சொல்றேன் நீங்க 50,000 ஓட்டு வித்தியாசத்தில் கூட ஜெயிக்கலாம், அதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா நீங்க எப்போதும் போல பணம் செலவு பண்றதுல எப்போதுமே குறைக்காதீங்க.
உங்களுடைய ஆதரவாளர்கள் சில பேர் சொல்லுவாங்க, ஏமா நம்ம வந்து பாரிவல்லலுக்கு சீட்டு கிடைச்சிருக்கு, சவுந்தரபாண்டியன் கிடைக்கல, அதனால பணம் அதிகமா செலவு பண்ண மாட்டேதுல, அதனால ஈஸியா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு கோட்டை விட்டுறாதீங்க. ரொம்ப இயல்பா அசால்ட்டா இருந்தீங்கன்னா பாரிவல்லல் ஜெயிச்சிருவாரு. அதனால லியோமா ரோஸ் கூடுதல் கவனம் செலுத்தணும். உங்களுடைய குழு, உங்களுடைய டீம், கட்சிக்காரவங்களை நோட் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா லால்குடியில கட்சிக்காரவங்க அந்த அளவுக்கு மனம் வந்து வேலை பார்க்க மாட்டாங்க. என்னங்க இங்க இருந்து கோயம்புத்தூர்ல இருந்து வர்றாங்க, லாட்டரி சீட்டு, அவங்களுக்கு நம்ம ஓட்டு போடுறதா அப்படின்னு. லியோமா ரோஸும் பல்வேறு சேவைகளை செஞ்சிருக்காங்க. பணம் எப்படி வருதுன்னா அவர் மட்டும் கிடையாது. ஏன் இப்ப நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் நேர்மையா சம்பாதிக்கிறாரா என்ன? அவரும் ஊழல் முறையீடு பண்ணி தானே சம்பாதிக்கிறாரு. அந்த பணத்தை மட்டும் வாங்கிட்டு ஓட்டு போடுறவங்க இங்கேயே லாட்டரி விற்கிறாங்க, வாங்கிட்டு ஓட்டு போடுவோமே, ஜெயிக்க வைப்போமே அப்படிங்கிற ஒரு மனப்பக்கம் வந்து இருந்தாங்க. ரெண்டாவது சவுந்தரபாண்டியனுக்கு வந்து அங்கே சீட்டு இல்லை அப்படிங்கும்போது அப்போ எதிர்த்தரப்புக்கு நம்ம ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்தை வந்துடுறாங்க. லியோமா ரோஸ் வெற்றி பெறுவதற்கான சாத்தியப்படுவதற்கு அங்கேயும் அது மாதிரி தான். அதிமுக ஆகிறவனுக்கு இப்போ சூப்பர் நடேசன் இருக்காரு, அவர்கிட்ட இருந்து போனவங்க 10 லட்சம், ஒரு 5 லட்சம். இங்கிட்டு லால்குடியில இருக்காங்களா, இன்னும் வேற ஒன்றிய செயலாளர் தர்மோதரா இவங்கள்ட்டெல்லாம் கூப்பிட்டு இந்தப்பா உனக்குன்னு தொகை கொடுத்துட்டேன், நீ ஓட்டுக்குன்னு கிடைக்கிற பணத்தை எடுக்காத. அதுவும் மொத்தமா ஒரு 10 லட்ச ரூபா நீங்க கொடுத்துட்டேன், எலெக்ஷன் ஓட்டு போடுற 2 நாளைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு 5 லட்சம் கிடைக்குமான்னு பார்ப்பாங்க. ஏன்னா மனுஷன் ஆசைப்படுறது, பேராசை தானே எனக்கு அதிகம். 10 லட்சம் நீங்க ஒரு ஒன்றிய செயலர்கிட்ட கொடுக்குறீங்கன்னா தேர்தல் நடக்கிற 2 நாளைக்கு முன்னாடி அப்போ ஒரு 2 லட்சம் நமக்கு கிடைச்சா போதும், அந்த பணத்துல எடுத்தா போதும் அப்படின்னு நினைப்பாங்க. 10 லட்சத்தை 5 டியூ மாதிரியே பிரிச்சு கொடுங்க. இன்னைக்கு ஒரு 2 லட்சம் கொடுக்குறீங்களா சூப்பர் நடேசனுக்கு, தர்மதுரைக்கு இன்னைக்கு 2 லட்சம் கொடுக்குறீங்களா, அடுத்த ஒரு 3 நாள் கழிச்சு 2 லட்சம் கொடுங்க. அப்படி கொடுத்து பண்ணீங்கன்னா தான் சரியா இருக்கும். ஏன்னா லாட்டரி பணம் தானே, அடிச்சு மொத்தமா ஆட்டையை போட்டுருவோம், ஓட்டுக்கு கொடுக்குற பணத்துல கை வச்சிருவோம், தோத்தா பரவாயில்ல, பாரிவல்லல் ஜெயிச்சா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டாங்கன்னா லியோமா ரோஸ் தோத்துருவாங்க. லியோமா ரோஸ் தரப்பு மிக கவனமா இருக்கணும். லால்குடி தொகுதியில யார் யாரு என்னென்ன வேலை, தில்லாலங்கடி வேலையெல்லாம் பண்ணுவாங்க, தவறு பண்ணுவாங்க அதிமுக காரவங்கன்றது அங்க இருந்து எனக்கு தகவல் வந்துடும். ஏன்னா எனக்கு மாமியார் ஊரு களத்தில் வென்றார் பேட்டை, லால்குடி தொகுதிக்குள்ளதான் எனக்கு மாமியார் ஊர் இருக்கு. செங்கரையூர் பக்கத்துல களத்தில் வென்றார்பேட்டை, கேவிப்பேட்டைன்னு சொல்லுவாங்க, அதுதான் என்னுடைய மாமியார் ஊர். அங்க வந்து எனக்கு அதிகமா சொந்த வந்து நட்பு வட்டாரெல்லாம் இருக்கிறதுனால பல்வேறு தகவல்கள் எனக்கு கிடைக்கும். அதனால லியோமா ரோஸ் தரப்பு எனக்கு சில இது சொன்னாங்கன்னா நான் உங்களுக்கு சில தகவல்லாம் சொல்லுவேன். சரி, அடுத்து திருவரங்கம் சட்டமன்ற தொகுதி. பழனியாண்டி எம்எல்ஏ அவர்களுக்கு சீட்டு கிடைக்க விடாமல் சதி வேலைகளை செய்திருக்கிறார் KN நேருன்னு முத்திரையர் சமுதாய பக்கத்துல பெரிய அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு. திருச்சி முழுவதுமாக இருக்கக்கூடிய முத்திரையர் வந்து இந்த 9 தொகுதியில திருச்சி மேற்கு, திருச்சி கிழக்கு, முசிறி, துறையூர், மணப்பாறை, மண்ணச்சநல்லூர், லால்குடி, திருவரங்கம், திருவரம்பு, ஒட்டுமொத்த முக்குளத்தூர் சமுதாயமும் இந்த அப்படியே அதிமுகவுக்கு ஓட்டு போட போகுது. இங்க பிளஸ் என்னன்னா முஸ்லிம் கிறிஸ்தவ ஓட்டு அதிமுக கிடைக்காதுன்னு சொல்றாங்களா, அதுக்கு ஈக்குவலா திமுகவுக்கு போக வேண்டிய முத்திரையர்கள் ஓட்டு அப்படியே அதிமுகவுக்கு போகுது அனைத்து தொகுதியிலுமே. அப்ப அங்கதான் இருக்கான் சந்திரங்கிற மாதிரி. அப்ப அதிமுகவுக்கு இது ஒரு பலம், அதிமுக அமமுக எல்லாத்துக்குமே ஒரு பலமா இருக்கு. ஒட்டுமொத்த முத்திரையர் ஓட்டுல இப்ப வந்து திருச்சி மேற்கு தொகுதியில 30,000 ஓட்டு இருக்குன்னா 20,000 ஓட்டு குறைஞ்சபட்சம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு போயிடும். அதே போல துறையூர் தொகுதியில ஒரு 70,000 ஓட்டு இருக்கா, ஒரு 20,000 ஓட்டு 30,000 ஓட்டு தான் வந்து கருணாராஜா கிடைக்கும், மீதி எல்லாமே யோகநாதனுக்கு போயிடும். இப்படி பல்வேறு கருத்துக்களை சொல்றாங்க. அப்ப நேரு வந்து தன் அரசியல் ரீதியான பழிவாங்கலை செய்து விட்டார். துறையூர்ல பழி வாங்கிட்டாரு, அதே போல லால்குடியில பழி வாங்கிட்டாரு, திருவரங்கத்துல பழி வாங்கிட்டாரு. பல வகையில இருக்கு. இன்னும் சொல்ல போனா திருவரம்பூர்ல இன்னொரு கூத்து நடக்க போகுது. நாவல்பட்டு விஜி அவரு தாவேக்கா சார்பா நிக்கிறாரு. அவர் வந்து யாரு, நேரோட ஆளு அப்படின்னு பரவாயில்ல சொல்றாங்க. அவரு நாவல்பட்டு விஜயை கேட்டா, ஏங்க நான் திமுக இருந்தேன், திமுக இருந்து என்ன மகேஷ் வந்து கட்சி விட்டு நீக்கிட்டாரு, நேருக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது, நான் இப்ப கட்சி மாறிட்டேன், அவரோட பினாமி எதுக்கு செய்தி போடுறீங்க அப்படின்னு சொல்லி அவர் தரப்புல இருந்து நமக்கு சொல்றாங்க. அப்ப அந்த பினாமிங்கிற பேர்லாம் இல்லைங்க, முன்னாடி இருந்திருக்கலாம். நான் இப்போ ஒரு கட்சியில இருக்கேன், நான் ஜெயிக்கணும்னு தான் பார்ப்பேன். நான் உள்ளூர் கல்யாணம் வெளியூர் கல்யாணம்னு பார்ப்பாங்க. அப்படி பார்த்து தான் திருவம்பூர் தொகுதி இன்னும் முன்னேறாம இருக்கு. அதெல்லாம் பார்க்கக்கூடாது. போன தடவை இன்னும் அனுதாபத்துல இருக்காரு பாக்குமார் அதிமுக சார்பாக. அவர் வெற்றி பெறுவதற்கு உண்டான வேலைகளை அதிமுக செய்யணும், ஒற்றுமையா இருந்து வேலை பார்க்கணும். திருவரம்பூர் ஒன்றிய செயலாளர் ராவணனா இருக்கட்டும், பகுதி செயலாளர் பாஸ்கரா இருக்கட்டும், இன்னும் யார் எல்லாம் இந்த மகேஷ் கிட்ட 2016 பணம் வாங்கிட்டு சொம்படிச்சாங்களோ என்ன, அதே வேலையை 2021 செஞ்சாங்க. இந்த 2026 சட்டமன்றத்துலயும் ராவணனா இருக்கட்டும், பாஸ்கரா இருக்கட்டும், லோகேஷ், சுப்பிரமணி, ராமசாமி, முருகேசன், யாரா வேணா இருக்கட்டும், நீங்க மகேஷ் கிட்ட காசு வாங்கிட்டீங்க,
அப்படிங்கிற விஷயமும் எனக்கு ஓரளவு தெரியுது. ஆனால் வாங்கிட்டு நீங்க எதிராக கூட வேலை பார்க்காதீங்க. நான் பார்க்குமாறு அவர்களுக்கு மாவட்ட தலைவருக்கு எதிராக வேலை பார்க்காதீங்க. நீ ஆதரவா வேலை பார்க்கறத விட எதிராக வேலை பார்க்காதீங்க. எனக்கு அங்கிருந்து தகவல் தெரிஞ்சிடும். ஏன்னா நொச்சியல் புதூர் என் தாய் பிறந்த ஊர், துவாக்குடி, அசூர், வானந்தாங்கோட்டை, தேவரநேரி, இந்த பக்கம் தெக்கி காட்டூர், வடக்கி காட்டூர், மேலக்கை கண்டர்கோட்டை, கீழக்கல் கண்டர்கோட்டை, அனைத்து ஊர்களையும் நமக்கு சொந்த பந்த நட்பு வட்டாரங்கள் இருக்கு. தேனேரிப்பட்டி, பழங்கனாங்குடியில இருந்து எல்லா ஊர்லயுமே. அப்ப அந்த ஊர்கள்ல இருந்து நமக்கு எல்லா இடத்துல இருந்து தகவல் வந்துடும். இன்னொரு வந்து குமாருக்கு ஆப்போசிட்டா வேலை பார்க்குறாங்க. கும்பகுடியிலையும் நமக்கு உறவினர்கள் இருக்காங்க. அப்ப எல்லா தகவலும் வந்துடும். போன தடவை மாதிரி இந்த தடவை பாக்குமாருக்கு எதிராக நீங்க வந்து மகேஷுக்கு நீங்க வந்து சொம்படிக்கிற வேலையை விட்டுருங்க, கூஜா தூக்குற வேலையை விட்டுருங்க. நடுநிலையா உங்க கட்சிக்கு நீங்க வேலை பாருங்க. உங்க கட்சிக்கு நீங்க வேலை பாருங்க. அதே போல திருச்சி மேற்கு தொகுதியில் இருக்கக்கூடிய அதிமுக சேர்ந்தவர்கள் சீனிவாசனா இருக்கட்டும், சீனிவாசன் நேருக்கு விசுவாசியா இருப்பாரு. எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டு சொல்லணும், எப்பா நீங்க வந்து ராஜசேகருக்கு வேலை பார்ப்பா, அமமுக ஜெயிக்க வைப்பா அப்படின்னு எடப்பாடி சொல்ல போறாரா? ஏன்னா அவர் ஏற்கனவே சீனிவாசன் வந்து அமமுகல இருந்து பல கோடி ரூபாய் பணத்தை ஆட்டையை போட்டு வந்தவருங்கிற ஒரு தகவல் இருக்கு. அவர் ஆட்டையை போட்டல அரசியல் அப்படிதான் பண்ணுவாங்க. அதுதான் அரசியல். இந்த நேரம் எனக்கு அதுதான் பிடிக்கும். சரி, அது அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் சீனிவாசன், ராஜசேகரன், செந்தில்நாதன் 3 பேரும் மனப்பக்குவத்தோட ஒன்னா உட்கார்ந்து நம்ம 3 பேருமே வேட்பாளருங்க அப்படின்னு களத்துல நின்று வேலை பார்த்தாங்கன்னா நேர தோக்கடிச்சிடலாம். என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ராஜசேகர் இந்த தடவை ரொம்ப விடாப்படியா போன எம்பி தேர்தலே KN நேரு வந்து கடுமையா பேசினாரு. அதே போல இந்த தடவையும் பேசுவாரு. KN நேருவை வீழ்த்துவார் அப்படிங்கிற மாதிரியான தகவல் சொல்றாங்க. திருச்சி மேற்கு இழுபறி, திருச்சி கிழக்கு தொகுதி இனுக்கராஜ் வெற்றி, முசிறி கரணிராஜா யோகநாதன் இழுபறி, துறையூர் வந்து அதிமுக சரோஜா வெற்றி, மணப்பாறை வந்து இழுபறி, மண்ணச்சநல்லூர் வந்து இழுபறி, லால்குடியில லீமாரோஸ் வெற்றி, திருவரங்கத்துல அதிமுக வெற்றி, திருவரம்பூர்ல பாக்குமார் வெற்றி அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருக்கு. திருவரம்பூர்ல இழுபறியா வரலாம். இழுபறியா வரணும்னா அதிமுக காரவங்க துரோகம் பண்ணாம இருக்கணும். அப்படி துரோகம் பண்ணாம இருந்தா குமார் இந்த வச்சு பெறுவதற்கான சாத்தியம் இருக்கு. ஏன்னா மாற்றம் ஒன்றே மாறாதது என்பதுதான் வாழ்வியல் தத்துவம். மகேஷ் அசைக்கவே முடியாதுங்க, நேரு அசைக்கவே முடியாதுங்க அப்படி கிடையாது. இந்த தடவை நேரும் மகேஷும் வீழ்த்தப்படணும் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்றாங்க. நான் ஏற்கனவே பலமுறை செய்தி வெளியிட்டிருந்தேன். அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே வீழ்த்தப்படணும், திமுகவை சேர்ந்த இந்நாள் அமைச்சர்கள் எல்லாருமே வீழ்த்தப்படணும். இந்த 2 கட்சியும் தூய சக்தியா வரணும்னா இப்படி நடக்கணும்னு நான் செய்தி போட்டிருந்தேன். பல கட்டமா செய்தி போட்டிருந்தேன். யாருக்கும் அச்சமின்றி சமரசமின்றி இந்த ரங்கராஜ் செய்தி வெளியிடுவான் என்பது எல்லோருக்கும் தெரியும். தமிழ்நாடு முழுக்க, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். எனக்கு வெளிநாடுகள்ல இருந்து, தென் மாவட்டங்கள்ல இருந்து எல்லாருமே பேசுறாங்க. கிருஷ்ணசாமி, ராமதாஸ், இசைக்கு ராஜா, அம்மையார் சசிகலா அவங்க 4 பேரும் ஒரே மேடையில் ஏறினா தென் மாவட்டத்தில் மிகப்பெரிய அரசியல் புரட்சி ஏற்படும் செய்தி போட்டேன். தென் மாவட்டத்தில் அதுக்கு ரொம்ப வரவேற்பு இருக்கு. நான் வந்து தொலைநோக்கு சிந்தனையோட தான் செய்தி போடுவேன். ஏதோ எடுத்தோம் பிடிச்சோம் சும்மா 4 பேர் செய்தியை பார்க்கணும், ஒரு குறிப்பிட்ட பேர் செய்தியை பார்க்கணும், நிறைய பேர் செய்தியை பார்க்கணுங்கிறதுக்காண்டி நான் போட மாட்டேன். நிறைய பேர் பார்க்கணும் தான், அது சேனலுக்கு தேவைப்படும் தான், சப்ஸ்கிரைப் தேவைப்படும் தான். ஆனால் அதே நேரத்தில் அந்த செய்தியினுடைய உண்மைத்தன்மை ஒரு 50% இருக்கணும். கிருஷ்ணசாமி, இசைக்கு ராஜா, ராமதாஸ், அம்மையார் சசிகலா அவங்க 4 பேரும் ஒரு மேடையில் ஏறினாங்கன்னா தென் மாவட்டத்தில் புரட்சி கிளம்பிடும். இருவரும் திராவிட கட்சிகளில் மிகப்பெரிய வீழ்ச்சி ஏற்படுங்கிற செய்தியை நம்ம போட்டோம். அதே மாதிரி தான் சொல்ல, திருச்சி மேற்கு தொகுதியில் நேரு தோற்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும், திருவெரும்பூர் தொகுதியில் மகேஷ் தோற்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். மற்ற தொகுதிகள் நிலவரத்தை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். 9 தொகுதி நிலவரத்தை அவ்வப்போது நம்ம செய்தியாக வெளியிட தயாராக இருக்கும். இனி வந்து அடுத்தடுத்து ஒரு தொகுதி கள நிலவரம், அங்கே யார் ஒன்றிய செயலாளர், யார் சிறப்பாக செயல்படுவாங்க, செயல்பட மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா சொல்ல போறோம். லகரம் டிவி சேனலில் ஏற்கனவே இருக்கக்கூடிய நேயர்கள் கருத்துரிமை பகுதியில் நடுநிலையான கருத்துக்களை பதிவுகள் பார்க்கக்கூடிய புதிய நபர்கள் லகரம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி ஆல் பெல் பட்டன் அழுத்தி ஆகும். வர்ற மே மாதம் தான் நம்ம லகரம் டிவி சேனலோட 4ஆம் ஆண்டு தொகுப்போல வரப்போகுது. நம்ம லகரம் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் இன்னும் அதிகமானா இன்னும் கொஞ்சம் உற்சாகமா இருக்கும். அடுத்தடுத்த செய்தியை நம்ம தொடர்ந்து எப்போதும் போல வெளியிடுவோம். எந்த கட்சி ஆளுங்கட்சியா வந்தாலும் அந்த கட்சியில் நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை அச்சமின்றி சமரசமின்றி எப்போதுமே வெளியிடுவோம். திமுக ஒரு 200 தொகுதியில அப்படியே வெற்றி பெற்றுன்னு திமுக நினைக்கிறாங்க. அதிமுக 200 தொகுதியில் வெற்றி பெற்று நினைக்கிறாங்க. இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் எந்த கட்சியும் மெஜாரிட்டியா வரக்கூடாது. மைனாரிட்டி, அதாவது திமுக அதிமுக வந்தா மெஜாரிட்டியா வந்தா கூட பிரச்சனை இல்லை, ஆனா மைனாரிட்டியா வந்துடக்கூடாது. மைனாரிட்டி வந்துச்சுன்னா பாஜக அங்க தூக்கி விளையாண்டு அடிச்சு ஆடும். திமுக ரொம்ப மெஜாரிட்டியா வந்துச்சுன்னா இப்ப KN நேருவோட ஆட்டம் அதிகமாயிரும், அடாவடி அதிகமா செய்வாங்க. ராமஜெயம் இருக்கும்போது எப்படி அடாவடி ஊழல் முறைகேடு அராஜகம் ரவுடித்தனம் இருந்துச்சோ அது இருக்கும். ஏன்னா அதே போல திமுக வந்து 130க்குள்ள அடங்கணும், இல்லைன்னா தொங்கு நிலையில வரணும். 2006 வரும் மைனாரிட்டியில வரணும். ஏன்னா திமுக கட்சியிலையும் ஊழல் முறைகேடு அதிகமா நடக்குது.
புதுக்கோட்டையில வேளாண்மை துறை அதிகாரிகள் 10 வருஷமா ஒரே மாவட்டத்துல வேலை பார்க்கறாங்க. 10 வருஷமா ஒரே மாவட்டத்துல வேலை பார்த்துட்டு தேர்தல் நேரத்துல கூட அவங்க மாத்தப்படல. அதுபோல ரியல் எஸ்டேட் வேலை பார்த்துக்கிட்டு பாரதிராஜனுங்கிறவர் இளநிலை உதவி பொறியாளர், இளநிலை உதவியாளர் திருமய வட்டாரத்துல ரியல் எஸ்டேட் பண்ணிக்கிட்டு வேளாண்மை துறையில வேலை பார்க்குறாரு. கொடுமை எல்லாத்தையும் அரட்டி உருட்டிக்கிட்டு பண்ணிட்டு இருக்காரு. அவரை பத்தின விஷயங்கள் நம்ம அடுத்தடுத்த செய்தி நம்ம வெளியிடுவோம். ஏன்னா திமுக ஆட்சி வரணுமா வேண்டாமா மக்கள் முடிவு பண்ண போறாங்க. அதிமுக ஆட்சி வரணுமா வேண்டாமா மக்கள் முடிவு பண்ண போறாங்க. இந்த ஆட்சி தான் வரணும்னு நான் சொல்ல மாட்டேன். திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 9 தொகுதி கள நிலவரத்தை பத்தி ஓரளவுன்னு சொல்லிட்டோம். ரெண்டாவது, எந்த ஆட்சி வந்தாலும் மிகப்பெரிய மெஜாரிட்டியா 2வது முறை திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா அராஜகம் அதிகமாகும், நில அபகரிப்பு அதிகமாகும், பல கொடுமைகள் நடக்கும். அதையெல்லாம் வராம இருக்கணும்னா ஒன்னு தொங்கு நிலையில வரணும், இல்லைன்னா மைனாரிட்டியா வரணும். திமுக வந்துச்சுன்னா மெஜாரிட்டியா வரணும். தொங்கு நிலையிலேயே மைனாரிட்டியா வந்துச்சுன்னா பாஜக அடிச்சாடும், தமிழ்நாட்டை துண்டாடும். அதனால எந்த ஆட்சி வந்தாலும் ஒன்னு மைனாரிட்டி இல்லைன்னா தொங்கு நிலை, அந்த நிலைமையில கொண்டு வரணும். அதாவது அதிமுக மைனாரிட்டி வந்துச்சுன்னா தமிழ்நாட்டுக்கு ஆபத்து, மெஜாரிட்டியா வரணும். திமுக மைனாரிட்டியா வந்துச்சுன்னா தக்க வச்சுக்குவாங்க. ஆனா அதே நேரத்துல தொங்கு நிலையில கொஞ்சம் கூடுதலா கூட வரலாம். இந்த 170 180 அந்த மாதிரி வெற்றி வாய்ப்பை தமிழ்நாட்டு மக்கள் கொடுக்க மாட்டார்கள். ஏன்னா திமுக தலைமை மீது நம்பிக்கை இருக்கிறது. ஐயா கலைஞர் ஐயாவை விட ஐயா ஸ்டாலின் அவர்கள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஓரளவு கட்டுக்குள்ள கொண்டு வந்தார். அங்கங்க சில பிரச்சனை நடக்கத்தான் செய்யும். ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள் செய்யக்கூடிய அராஜகம், அட்டூழியங்கள், அமைச்சருடைய உதவியாளர், இப்போ உதாரணத்துக்கு நேரோட உதவியாளர் மணிகண்டன் செய்யக்கூடிய அத்தனை ஊழல் முறைகேடு, வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்துறது, பல விஷயங்கள் இருக்கு. அவரை பத்தின செய்தி தோண்ட கிணறு விட்ட பூதம் தோன்ற கிளம்புற மாதிரி அத்தனை விஷயம் இருக்கு. கேட்டா போலீஸ் விட்டு மிரட்ட வைக்கிறது. அப்படியான அராஜகங்களை செய்கிறார்கள். திமுக மீண்டும் ஆட்சிக்கு வறுமையானால் தொங்கு நிலையில வரணும், இல்லைன்னா மைனாரிட்டி வரணும். அதிமுக ஆட்சிக்கு வரணும்னா மெஜாரிட்டியா வரணும், இல்லைன்னா எதிர்கட்சி வந்தா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். நகரம் டிவி சேனலை தொடர்ந்து ஆதரியுங்கள். நன்றி, வணக்கம்.